அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதுபியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 5 நேர தொழுகையில் ஏதாவது ஒரு வேளை தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கு 5 வேளை தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகை அனைவருக்குமே சிரமமானதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, தூக்கத்திலிருந்து நம்ம தொழக்கூடிய ஒரு தொழுகை தான் அது. இன்னும் அந்த டைமில் குளிராகவும் இருக்கும், அதிகாலை இல்லையா? ஸோ நமக்கு குளிராகவும் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம ஃபஜ்ர் தொழுகையை விட்டுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கிற 5 வேளை தொழுகையில் ஒரு வேளை தொழுகையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது தூக்கத்தின் காரணமாகவோ இல்லை மறதியின் காரணமாகவோ ஒரு தொழுகையை தொழாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, எப்போ அவங்க தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறாங்களோ அல்லது மறந்துட்டாங்க அப்படின்னா எப்போ அவங்களுக்கு நினைவு வருதோ அப்போ அவங்க தொழுதுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக உள்ள என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போர்லேருந்து திரும்பி வரும்போது நைட்டு ஃபுல்லாக பயணம் செய்கிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு தூக்கம் வருது. அப்போ ஒரு இடத்துல இறங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட எனக்காக காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு விதிக்கப்பட்டவரை தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் தூங்கிட்டாங்க. ஃபஜ்ர் நேரம் நெருங்குது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாகனத்தில் அமர்ந்தபடி தன்னை அறியாமல் அவங்களும் தூங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க தோழர்களும் சூரிய ஒளி அவங்க மேலே படுற வரை முழிக்கலை. ஃபஸ்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பதறியபடி முழிக்கிறாங்க. உடனே பிலாலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களது உயிர் பிடித்த அதே அல்லாஹ் தான் எனது உயிரையும் பிடித்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களது வாகனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒலு செஞ்சுட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட இக்காமத் சொல்கிறாங்க. அவங்களும் இக்காமத் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுவ வைக்கிறாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஒரு நேர தொழுகையை விட்டுட்டோம், மறதியின் காரணமாகவோ இல்லை தூக்கத்தின் காரணமாகவோ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம நினைவு வந்ததுக்கப்புறமோ இல்லை தூக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா தூங்கி முழிச்சதுக்கப்புறமோ அந்த தொழுகையை நம்ம தொழுதுக்கிறலாம் அப்படின்ட்டு நமக்கு இது மூலமாக தெரிய வருது. இது ஒன்று நம்ம தூங்கிட்டோம், இல்லை அப்படின்னா மறதியின் காரணமாக தொழுகையை விட்டால் மட்டும்தான். நம்ம சோம்பல் காரணமாகவோ நமக்கு நல்ல நினைவிற்கு ஓகே இது இந்த வக்து தான், லுஹர் தொழுகை தான், இது அசர் தொழுகிற வக்து தான் நமக்கு தெரிஞ்சும் நம்ம சோம்பல் காரணமாக நம்ம தொழுகையை தள்ளி போட்டோம் அப்படின்னா அதில் இது வராது. இப்போ அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி, இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அமல் செய்கிறது மூலமாக உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். இப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கும்போது அடியானுடைய தொழுகையை பற்றி தான் கேட்பான். அதுலேயும் ஃபர்லு தொழுகையில் இருக்கக்கூடிய குறைகளை நஃபில் தொழுகைகளை கொண்டு பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். இப்போ நம்ம ஃபர்லு தொழுகிறோம், அதில் குறைகள் இருக்கும். இல்லை ஒரு வேளை தொழுகையை மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வக்து நஃபில் தொழுது இருந்தால் அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவர்த்தி செஞ்சிருவான். அதே மாதிரி நம்ம தொழுகிற தொழுகையில் உள்ள குறைகளையும் அந்த அடியான் நஃபில் தொழுதிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நிவர்த்தி செய்யுங்க அப்படின்ட்டு மலக்குமார்களுக்கு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஜ்ர் விட்டுட்டீங்க, எப்போ முழிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தொழுதுட்டு அடுத்து நீங்கள் லுஹா தொழுகை இந்த மாதிரி சுன்னத்தான தொழுகையை தொழுதுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்லில் இருக்கிற குறைகளை இது போக்கிறோம். இது தொழுகையை விட்டதுக்கு மட்டும் கிடையாது, தொழுகையில் நம்ம செஞ்ச தவறுகளுக்கும் சேர்த்து இந்த நஃபில் தொழுகை போதுமானதாக இருக்கும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விட்டு தொழக்கூடாது. விட்டு தொழுதா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தொழுகை விடுபட்டால் கூட மற்ற நேர தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஷைத்தான் நமக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்துவான். ஷைத்தான் நமக்கு என்ன சொல்வான் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து தொழுதுட்டு வந்திருப்போம், ஃபஜ்ரு தொழுதுருப்போம், லுஹர் தொழுதுருப்போம், அசர் நேரத்தில் நம்ம வெளியே போயிருப்போம், எல்லாம் முடிச்சுட்டு வருவோம், பார்த்தோம் அப்படின்னா அது மக்ரிப் கிட்டத்தட்ட வந்துடும். நம்ம அசரே தொழுவலைன்னு சொல்லிட்டு ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இனி நீ தொழுதாலும் தொழலைனாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒரு நேரத்தை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் குழப்பங்களை ஏற்படுத்துவான். இதுவே ஃபஜ்ர்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்வான் அப்படின்னா, அந்த அன்றைக்கு நாள் பூரா தொழுவ விடாமலே பண்ணிடுவான். எப்படின்னா, ஃபஜ்ரே தொழுகலை, மற்ற தொழுகையை தொழுனாலும் அதை ஃபஜ்ரையே விட்டுட்டோமே
இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் நமக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிடுவான். ஷைத்தான் நம்மளை பார்த்து நீ 5 நேரம் தொழுகையே தொழுகாத அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டான். அப்படி சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு தெரியும். அதனால் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ தொழுகிறதே சரியில்லை, விட்டு விட்டு தொழுகிற, இன்னும் தொழுகையில் நீ என்ன தொழுகிறன்ட்டு உனக்கே தெரிய மாட்டேங்குது, இப்படி மட்டும் நீ தொழுகிற அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே அதிக பாவமான ஒரு செயல், உனக்கு நினைப்பே தொழுகையில் இல்லை, நீ செய்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளவே படாது அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் வந்து நம்ம மனசில் வந்து பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்திடுவான். அப்போ நம்ம மனசு என்ன சொல்லும், நம்ம செய்கிறதே பாவம், நம்ம தொழுகை அல்லாஹ் வந்து கபூல் ஆக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய தொழுகையும் நம்ம விட்டுருவோம். அவனுக்கு வேணுங்கிறதும் நம்ம தொழுகையை விடணுங்கிறே தான் அவனுக்கு வேணும். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அவன் பக்கம் வர வைக்கிறதுக்கு வேறு வேறு காரணங்களை தான் சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேரம் தொழுகையை விட்டோமா, இனி உள்ள தொழுகையை தொழுதா என்ன தொழாட்டா என்ன, எல்லாமே ஒன்று தான், அல்லாஹ் கபூலாக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுருவோம். நம்ம ஒரே சிந்தனையில் இருந்து நம்மளால் தொழுக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இன்றைக்கி நான் தொழுதேன் அப்படின்னா தொழுகையில் கவனமே செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டும் நம்ம தொழுகை விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சே தொழுகையை விட்டால் கூட, உதாரணத்துக்கு காலையிலேருந்து 3 வேளை தொழுகையை நம்ம தொழுதுட்டு இடையில மகரிபை விட்டுட்டு இஷா தொழும்போது அதான் மகரிபே தொழலையே, நாளைக்கு ஒழுங்காக விடாமல் நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்னு நினைக்காம அந்த ஒரு நேர தொழுகையாவது முழுமையாக நம்ம நிறைவேற்றணும். அந்த தொழுகையை சுண்ணத்தோடு நம்ம தொழுதோம் அப்படின்னா அது நம்ம விடுபட்டதுக்கே நிவர்த்தி ஆகிரும். மறுமை நாளில் ஒரு மனிதன் ஏங்கக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்னும் ஒரு 2 ரக்காத் இந்த உலகத்தில் இருந்து தொழுதிருக்கக்கூடாதா அப்படின்னு தான் ஏங்குவான். அப்போ அவனுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த ஒரு தொழுகையின் காரணமாக கூட நமக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலே ஆதரவு வச்சு தொழுவுங்க. ஷைத்தான் அவனோட முயற்சியை கைவிடவே மாட்டான். அவன் நம்மளை வழி கெடுத்துட்டே தான் இருப்பான். அப்போ நம்ம மட்டும் ஏன் நம்மளோட தொழுகையை கைவிடணும்? எத்தனை பிழைகள் நம்ம செஞ்சாலும் தொழுகையை விட்டாலும் சரி, அடுத்த வேளை தொழுகையை நம்ம ஒழுங்காக தொழுது இதற்குண்டான கூலியை பெறணும் அப்படின்னு நியத் வச்சு நம்ம தொழணும். இப்படி தொழுதோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறுமை நாளில் நல்ல ஒரு கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க அமல் செய்கிறது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே அமல் செய்ய வைங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.